V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட வணக்கம். இது நிஜக்கண். எதிர்வரும் 48 மணித்தியாலங்கள் வரையிலான காலப்பகுதிக்குள் வெள்ள நிலைமையொன்று ஏற்படும் நிலை காணப்படுவதாக நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் மொனராகலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் சில பிரதேசங்களில் நேற்று இரவு முதல் கிடைக்கப்பெற்று வரும் அதிக மழை வீழ்ச்சியின் காரணமாக ஹெடஓயா பள்ளத்தாக்கின் லாஹிகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கு உரித்தான ஹெடஓயாவினை சுற்றியுள்ள தாழ்நில பிரதேசங்களுக்கு தற்போது முதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாவலிகங்கையின் சில நீரேந்து பிரதேசங்களுக்கு நேற்றிரவு முதல் கிடைக்கப்பெற்று வரும் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக திம்ப்ளாக்கல, கச்சலம்பட்டை, ஹிங்குராகொட, கந்தளாய், கிண்ணியா, கேரளைப்பற்று, வடக்கு லங்காபுர, மெதிரிகிரிய, மூதூர் சேருவில், தமன்கடுவ, தம்பலகாமம் மற்றும் வெலிக்கந்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை கொண்ட தாழ்நில பிரதேசங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதலால் மேற்படி பிரதேசங்களில் வசிக்கும் பொதுமக்களிடத்து இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஏற்படக்கூடிய வெள்ளை நிலைமைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. மேலும் இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய அனர்த்த முகாமைத்துவ பிரிவிடம் கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக வடக்கு மாகாணத்தில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 15,427 குடும்பங்களைச் சேர்ந்த 48,577 பேர் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் என்று மாவட்ட அரசு அதிபர்கள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அறிக்கையிட்டிருக்கின்றார்கள். இதற்கமைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2,040 குடும்பங்களைச் சேர்ந்த 7,436 அங்கத்தவர்கள் பாதிப்படைந்துள்ளதுடன் பலர் இடைக்கல் முகாம்களில் தங்க வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் 34 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன என்றும் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 536 குடும்பங்களைச் சேர்ந்த 1,861 அங்கத்தவர்கள் பாதிப்படைந்திருக்கிறதுடன் 56 குடும்பங்களைச் சேர்ந்த 175 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருக்கின்றனர் என்றும் அறிக்கையிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 135 குடும்பங்களைச் சேர்ந்த 442 பேர் பாதிப்படைந்துள்ளதுடன் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 153 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருக்கும் அதே நேரம் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது என்றும் அறிக்கையிடப்பட்டுள்ளது. அதே தொடர்ச்சியாக மன்னார் மாவட்டத்தில் 12,629 குடும்பங்களைச் சேர்ந்த 43,910 பேர் பாதிப்படைந்துள்ளதுடன் 459 குடும்பங்களைச் சேர்ந்த 1,547 பேர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருக்கும் அதே நேரம் 5 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன என்றும் அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதே நேரம் வவுனியா மாவட்டத்தில் 87 குடும்பங்களைச் சேர்ந்த 324 பேர் பாதிப்படைந்துள்ளனர் என்றும் அறிக்கையிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய தொடங்கியுள்ளதுடன் தாழ்வு நில பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பரந்தன் கிராம அலுவலர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அங்கத்தவரும், புளியங்குளம் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேரும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிப்படைந்திருக்கின்றார்கள். வெண்கல செட்டியகுளம் கிராம அலுவலர் பிரிவில் அதிவேக காற்றின் காரணமாக ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் பாதிப்படைந்துள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் பாதிப்படைந்திருக்கின்றது என்று மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை வவுனியா மாவட்டத்தின் 120க்கும் மேற்பட்ட குளங்கள் தனது முழு கொள்ளளவை எட்டி மேலதிக நீர் வெளியேறி வருவதுடன் அநேகமான குளங்களில் 90% அளவு நீர் நிறைந்துள்ளது. தொடர்ச்சியாக உயர்தர பரீட்சைகளுக்கு செயல்படாத முஸ்லிம் மற்றும் ஏனைய பாடசாலைகளை நேற்று முன்று மூடுவதற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் விக்ரமரட்ன ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை நிலவுவதால் நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு மண் சரிவும் ஏற்பட்டு வருகின்றது. அதன்படி பூண்டுரோயா நுவரெலியா பிரதான வீதியின் டான்சனன் பகுதியில் பாரிய மண்மேடு சரிந்துள்ளதால் பாதையின் ஊடான போக்குவரத்து தற்போது தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வீதியூடான போக்குவரத்தை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான வீதி புத்தளம் திரம்பி அடிய தெக்கா கண்ணுவ பிரதேசத்தில் இன்று காலை பெரிய மரம் முறிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால்
போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மரத்தை அகற்றும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அம்பாறையில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ள 8 பேரையும் தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் 6 மாணவர்கள் உள்ளிட்ட 8 பேர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்டம் நிந்தாவூர் பிரதேசத்திலிருந்து 11 மாணவர்கள் சம்மாந்துறை நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் வெள்ள நீரில் சிக்கி நேற்று மாலை 6 மணிக்கு விபத்துக்குள்ளாகியிருந்தார்கள். இதன்போது 5 மாணவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் 6 மாணவர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமலும் போயிருக்கின்றார்கள். நிந்தாவூர் பிரதேசத்தில் இயங்கி வரும் மதராசா ஒன்றில் தங்கியிருந்து கற்றுவரும் மாணவர்களை நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்மாந்துறையைச் சேர்ந்த 11 மாணவர்கள் உளவு இயந்திரம் ஒன்றில் ஏற்றி மாலை 6 மணியளவில் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து சம்மாந்துறையை நோக்கி பயணித்த உளவு இயந்திரம் காரைதீவு சம்மாந்துறை வீதியில் உள்ள மாவடிப்பள்ளி பாலத்துக்கு அருகில் வெள்ளநீர் வீதிக்கு மேலால் செல்லும் நிலையில் உளவு இயந்திரம் வீதியை விட்டு விலகி வெள்ளத்தில் தடம் புரண்டிருக்கின்றது. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்களால் 5 மாணவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் 6 மாணவர்கள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கின்றார்கள். இதில் 12 தொடக்கம் 16 வயதுடைய மாணவர்கள் பயணித்துள்ளதுடன் உளவு இயந்திரத்த சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட 8 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். இவர்களை கடற்படையினரின் உதவியோடு தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக சம்மாந்துறை மற்றும் காரைதீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதேவேளை காரைதீவுக்கும் சம்மாந்துறைக்கும் இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கு ஃபெங்கல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றிரவு 11:30 மணியளவில் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. அது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புயலாக வலுப்பெறக்கூடும். இது அடுத்த 2 தினங்களில் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கை கூறுகின்றது. இன்று கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் வாய்ப்பு உள்ளது. 2 மாவட்டங்களில் அதிக மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழையும், சென்னை, திருவாரூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மழை வருகின்ற 1ஆம் திகதி வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், விழுப்புரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், திருச்சி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், கொடைக்கானல் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்த காற்றழுத்த வானிலை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது. இதன் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் இன்றும் 4வது நாளாக கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கின்றனர். மேலும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் கட்டுமரம், வலைவீசு படகு ஆகியவற்றின் உரிமையாளர்கள் அவ்வப்போது கண்காணித்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு புதுச்சேரி மீன்வளத்துறை அறிவுறுத்தி இருக்கின்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கடும் மழை பெய்து வருகின்றது. இதனால் இலங்கையை சுற்றியுள்ள கடல் மற்றும் தரைப்பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில்
தொடர்ந்தும் கடும் மழை பெய்து வருகின்றது. யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. தொடர் மழை காரணமாக இலங்கையில் 55,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் பேரிடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மலையகத்தின் பல விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன மற்றும் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் பெரிய கற்கள் சாலையில் விழுந்துள்ளதால் அங்கு போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இன்னும் என்னதான் நடக்கப் போகின்றது? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிஜக்கண்ணூடாக சந்திக்கலாம். வணக்கம்.